ஆண்டிப்பட்டி அருகே வசிக்கும் மலை கிராம மக்கள் தங்களுக்கு பட்டா உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியதோடு சுதந்திர தின விழாவை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுடன் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை மேலே ஒன்றியத்துக்கு உட்பட்ட நரியூத்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இவங்க கடந்த 80 ஆண்டுகளாக 3 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வர நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த எங்கள் ஊருக்கு அடிப்படை வசதியான பட்டா வழங்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் பல்வேறு அரசு அதிகாரிகளையும் அதே போல் சட்டமன்ற இந்த பகுதியில் கடந்த முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினரான திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தற்போதைய தாவேக அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இந்த நிலையிலேயே நாளை 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று பார்த்திங்கன்னா இந்த நரியூத்து கிராமத்தில் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி இந்த சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினம் என்றும் நாங்கள் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் அகதிகள் போன்றே வாழ்ந்து வருகிறோம் என்றும் குற்றம் சாட்டியும் எங்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லியும் கோரிக்கை வச்சு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு புலிகள் சரணாலய பகுதியாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இது காரணம் காட்டி வனத்துறை தங்கள் பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்றணும்னு தொடர்ச்சியாக மிரட்டிட்டு வர்றதாகவும் இதனாலேயே நாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் இதனை உடனடியாக தடுக்கணும், அரசு தடுத்து தங்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக தற்போது நரியூத்து கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்டே கேட்கலாம். நாங்கள் 1912க்கு முதல் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த கிராமம் இது. 1959 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. 63 பொதுமக்கள் தேவைக்காக பொது கிணறு தோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1978 வருவாய்த்துறை சார்பாக கடமலை மலை ஒன்றியத்தில் எல்லா ஊர்களுக்கும் வருவாய்த்துறை சார்பாக பட்டா கொடுக்கப்பட்டது ரயத்வாரி ஸ்கீம்லேருந்து. ஆனால் எங்கள் ஊருக்கு மட்டும் அப்போ உள்ள பெரியோர்கள் அதை முன்னெடுக்காதனால பட்டா கொடுக்கறத அவங்க விட்டுட்டாங்க. எங்களுக்கு சுதந்திரம்ன்றது ரோடு வசதி, அடிப்படை வசதி, ரேஷன் கடை, பள்ளிக்கூடம், பட்டா இதை கொடுத்தாதே எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடச்சது. அது வரைக்கும் எங்களுக்கு உண்டான சுதந்திரமே கிடையாது. கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க வனத்துறை. அவங்களுக்கு உண்டான ரெக்கார்டை எங்கள்கிட்ட இது வரைக்கும் தரல. சப் கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்களுக்கு உண்டான நிலம்ன்ற ப்ரூஃபு அவங்ககிட்ட இல்லை. கெஜெட்லேயே 432 சர்வே நம்பர் வரல. அவங்க வன உயிரின சரணாலயமாக எஸ்எம்டிஆர் ஃபைல்லையே 4 மால்லையே எந்த இடத்துலையுமே 432 சர்வே நம்பரே வரலை. எப்படி இந்த 432 அவங்க சேர்த்தாங்க? எந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. பாவப்பட்ட மக்களாக இருக்க எங்களை மேலும் 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 வனத்துறை துன்புறுத்துது. இதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி எங்களுக்கு உடனே பட்டாவும் ரோடு வசதியும் ரேஷன் கடையும் படிக்கிற பிள்ளைகள் மன அமைதியாக படிக்கிற மாதிரி இதை முயற்சி செய்யணும். அது வரைக்கும் நாங்கள் கருப்பு கொடியை கட்டுவோம், கிராம சபை கூட்டத்தையும் புறக்கணிப்போம். நாம் தற்போது பேசும்போதே இந்த பகுதி கிராம மக்கள் கூறுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பட்டா வழங்க வேண்டும். 3 தலைமுறைகளை வாழ்ந்து வர எங்களுக்கு பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளான சாலை உள்ளிட்ட வசதிகளையும் செஞ்சு தரணும். வனத்துறை கட்டுப்பாட்டை தளர்த்தணும்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.